ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய பிரதிநிதி. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அப்படியா? ஆமா. கதையா? நான் ஒரு கதை சொல்லட்டா? சொல்லு. கதைனா ஒரு புத்திசாலி எறும்பு கதை. புத்திசாலி எறும்பு கதையா? ஆமா. சரி சொல்லு. முன்னொரு காலத்துல ஒரு எறும்பு இருந்துச்சாம். அது எல்லா எறும்பும் இருந்துச்சாம். அது ஒரு கூண்டுல வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். எறும்பு கூண்டுல வாழாது, புத்துல வாழும். புத்து புத்து புத்து. சரி சொல்லு. அப்புறமேட்டு ஒரு சோம்பேறி வெட்டுக்கிளி இருந்துச்சாம். என்னது? சோம்பேறி வெட்டுக்கிளி. சோம்பேறி வெட்டுக்கிளி. அப்புறம் ஒரு டெய்லியும் அந்த எறும்புக ஒன்று ஒன்றா போயிட்டு தோட்டத்தில் புல்லுலாம் இருக்கும்ல, அதை கொஞ்சம் அரிசி எடுத்துட்டு போயிட்டு அதுக்கான உணவு, எறும்புக்கான உணவு எடுத்துட்டு போயிட்டு அதுக்குள்ள அதோடைய புத்துல வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் செடிகடிக்க போகும். அப்புறமேட்டு ஆனா ஒரு நாள் ஒரு எறும்பு விழுந்துருச்சு. எப்போ? ஒரு நாள் கனம் தாங்க முடியாம. ஆனா அந்த சோம்பேறி வெட்டுக்கிளி பார்த்து சிரிச்சிட்டு இருந்துச்சு, உதவி செய்யலையா? அப்புறமேட்டு அது மட்டும் சோம்பேறியா இருந்தது பத்தாதுன்னு என் தம்பி மாதிரி சோம்பேறியா இருவா, பாட்டு பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. வெட்டுக்கிளி கூப்பிட்டுச்சா எறும்ப? குளிர்காலத்துக்குலாம் இப்ப யோசிக்காத, இப்ப நமக்கான காலத்துல நீ யோசி அப்படின்னு சொல்லிச்ச வெட்டுக்கிளி. இந்த வெட்டுக்கிளி சொல்ல உடனே அந்த எறும்பு கேட்டுக்காம எதையுமே காதுல வாங்காம போயிடுச்சான் வீட்டுக்கு மறுபடியும் எடுத்துட்டு. அப்புறமேட்டு குளிர்காலம் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்குச்சான். மரம்லாம் இல்லாம எதுவும் இல்லாம இருந்துச்சான். அது வெட்டுக்கிளிக்கு ரொம்ப குளிர்ச்சான். அப்புறமேட்டு ஒரு இலையை எடுத்து அதுல பூத்திக்குச்சான். அதுவும் பறந்து போச்சான். அப்புறமேட்டு தூரத்துல ஒரு வீடு தெரிஞ்சிச்சான். அதுதான் எறும்போடைய வீடு. அது நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துச்சான், சேர்த்து வச்ச இதுவ. ஆமா. வெட்டுக்கிளி ஒண்ணு கூட யோசிக்காம குடு 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 குடுக்குன்னு போயிட்டு சட்டுன்னு போயிடுச்சான். ஒரு சொடக்கு போடுறதுக்கு முன்னாடியே போயிடுச்சான். எங்க எறும்பு புத்துக்கிட்ட கதவு தட்டுச்சா வேகமா, எனக்கு சாப்பாடு வேணும், சாப்பாடு வேணும், சாப்பாடு வேணும், சாப்பாடு வேணும், சாப்பாடு வேணும் அப்படின்னு எறும்பு கதவு தந்து, நீ எங்க கிட்ட சாப்பாடுலாம் இல்ல, வெளியே போ அப்படி சொல்லிச்சான். சரி, வெட்டுக்கிளியால எதுவுமே பேச முடியலையா. அப்புறமேட்டு கீழே தள்ளி விழுந்துருச்சுல ஒரு எறும்பு. அந்த எறும்பு சொல்லிச்சான், நான் விழுந்ததுக்கு அப்புறமேட்டு நீ என்னை எழுப்பா, நீ என்னை உதவி செய்யாம சிரிச்சிட்டு இருந்தல்ல, அதுக்காக உனக்கும் சாப்பாடு இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டேன். தப்புனேன், அதுதான். ஐயோ, இந்த கதை மூலமா என்ன தெரிஞ்சுக்கலாம்? அந்த எறும்புங்க புத்திசாலியான விளையாட்டை யோசிச்சான். எதிர்காலத்தை யோசிச்சுச்சு. ஆனா அந்த வெட்டுக்கிளி சோம்பேறித்தனமா யோசிச்சான். பேராசை பெருஷ்டம்.